இருப்பீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் எபிசோட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி இனி வரப்போற எல்லா வீடியோஸ்க்குமே நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க. அப்புறம் வீடியோல ஏதாவது குறை இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோ எப்ப 10K வியூஸ் ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இருந்து ஒரு gift கான்டெஸ்டும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமா 10K வியூஸை ரீச் பண்றோம். gift கான்டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். தேங்க்யூ, பாய். என்ன கணேஷ் மாமா மாதிரி இருக்கு? இவர் என்ன இங்க உட்காந்துருக்காரு? சரி போய் என்னன்னு கேட்கலாம். மாமா, என்ன மாமா இங்க இருக்கீங்க? யாரு? திவ்யாவா? எம்மாடி, நீ என்னம்மா இந்த பக்கம்? மாமா, நான் பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கதான் வந்தேன். இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் மாமா. ஓ அப்படியாம்மா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? ஆமா மாமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வரலாம்ல மாமா? இல்லம்மா, உங்க அத்தை சொந்தத்துல நேத்து இங்க ஒரு கல்யாணம், அதுக்கு தான் வந்தேன். இப்போ உடனே அவசரமா ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. ஊர்ல அங்க போட்டு வச்ச வேலையெல்லாம் அப்படியே கிடக்குதுமா, நான் தான் போய் பார்க்கணும். சரி மாமா. என்ன இந்த ராட்சசி இங்க நிக்கிறா? ஓ, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இங்க வச்சாது மாட்டினாலே அது வரைக்கும் சந்தோஷம். நீ என்னடா ஆச்சு, வண்டி நிப்பாட்டிட்டே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருந்தாலும் என்ன கொண்டு வீட்டுல விட்டுட்டு அப்புறம் வந்து பாரு. என்னாலலாம் இங்க வெயிட் பண்ண முடியாது. ஏன், நான் மட்டும் உனக்காக மால்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல, ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீ வெயிட் பண்ணு. போ, என்னவும் பண்ணி தொலை. வசமா வந்து மாட்டியிருக்கா இன்னைக்கு. ஆனா இவளை எப்படி அசிங்கப்படுத்துறது? இப்ப பார்த்து ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க, என்ன வேணும்? சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொடுங்க. இது இந்த ஏரியா அட்ரஸ் தான் சார். இது வந்து இந்த ராட்சசியை மாட்டி விடுறதுக்கு இதுதான் நல்ல ஐடியா. சார், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதனால இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ஓ அப்படியா சார்? ஆனா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? சொல்லுங்க சார். அதோ அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பிளாக் சுடி போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்குதே. ஆமா, அந்த பொண்ணுக்கு இந்த ஏரியா தான். நீங்க அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க. சரி சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல. என்ன இவன் போயிட்டு இருக்கான்? சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார்? ஒரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, அதனால இங்கிலீஷ்ல கேளுங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம். ஏய் ராட்சசி, இன்னைக்கு நீ சரியா மாட்டினடி. பபான்னு இங்கிலீஷ் தெரியாம நல்லா அசிங்கப்பட போற. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படித்தானே என்ன பார்த்து சிரிச்ச? அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நீ நல்லா அனுபவி. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் ரசிக்க போறேன். டேய், டைம் ஆகுதா, சீக்கிரம் வாடா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, இப்ப வந்துடுறேன். ஐசு, போகும்போதும் 2 கிலோமீட்டர் அதே மாதிரி நடந்துதான் போகணுமாடி. வரும்போது நடந்ததே கால்லாம் ரொம்ப வலிக்குதுடி. பஸ்ல போலாண்டி. சரி சரி வா, பஸ்லயே போலாம். ஆனா சீக்கிரம் பைக் வாங்குற வழிய பாரு, சரியா? அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும்டி, வாங்கலாம். சரி, அப்ப வா, பஸ்லயே போலாம். சரி ஐசு. ஷப்பாடா, தப்பிச்சேன். இல்லைன்னா இன்னைக்கு என் நிலைமை அவ்வளோதான். அதான் நான் உடனே கிளம்ப வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வரேன், சரியாம்மா? சரி மாமா. இதோ பஸ் வந்துருச்சு, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. Excuse me, ma'am. சொல்லுங்க. May I know where this address is, ma'am? ஐயோ, என்ன இவர் இங்கிலீஷ்ல கேக்குறாரு? நமக்கு தான் இங்கிலீஷே வராதே, அது எப்படி இவர்கிட்ட சொல்றது? Ma'am, please tell me, ma'am. Where is this address? அது வந்து I'm new for this area. That's why I'm asking you. Please help me. ஹே ப்ரோ, என்ன நீங்க யார்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? What did you say? This girl is not aware in English. என்ன சொல்றீங்க? ஓ, அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஆமா, ஆனா இவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தானே தெரியும்னு சொன்னாங்க. அதான் நான் இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, யாரு சொன்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு? வேணும், நல்லா வேணும். இதுவே சரியான கூமுட்டை. வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, அது தெரியாம இவங்க கிட்ட போய் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே ப்ரோ. ஐயோ, என்ன இது? அஸ்வின் இங்க வந்திருக்கான். இவன் கண்ணில் நம்ம பற்றக்கூடாதே. சரி, அவ அசிங்கப்பட்டதை பார்த்துதான் நல்லா ரசிச்சாச்சே. இனி நம்ம கிளம்ப வேண்டியதான். இனி ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் அது நமக்கு தான் டேஞ்சர். அவன் அஸ்வின் கிட்ட நம்மள மாட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான். அதனால கிளம்பிடடா அசோக்கு.
டே அஸ்வின், என்னடா நடக்குது இங்க? எல்லாரும் ஏன் திவ்யாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க? ஆமாடி, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சரி வா, என்னன்னு போய் கேட்கலாம். ஆமாடா. ப்ரோ, இனிமே அட்ரஸ் கேட்கும்போது யார்கிட்ட கேட்கணுங்கிறத பார்த்து கேளுங்க. இந்த மாதிரி கூமுட்டைங்க கிட்ட கேட்டு ஏன் உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? டேய், என்ன பேசுறான் இவன்? ஹலோ சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? திவ்யா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன ஆச்சுங்க? ஏன் அழுறீங்க? சொல்லுங்க. அண்ணா, இவர் என்கிட்ட இங்கிலீஷ்ல வந்து அட்ரஸ் கேட்டாரு. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுண்ணா, அதை என்னால் சொல்ல தெரியலன்னு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் படிக்க வைக்கல. அது ஏன் தப்பாண்ணா? நீ இந்த சைடு வாமா, நான் என்னன்னு கேட்குறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? தமிழ்நாட்டில் தானே இருக்க, அப்புறம் என்ன இங்கிலீஷில் வந்து அட்ரஸ் கேட்குற? நீ என்ன டைரக்டாக அமெரிக்கால இருந்து குதிச்சு வந்திருக்கியா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் அட்ரஸ் கேட்டால் உங்கள் ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சிருமா? ஐயோ சார், அது வந்து என்ன வந்து போயின்னு? ஆளை பார்த்தா ரொம்ப படிச்ச பையன் மாதிரி இருக்கு, ஆனா இப்படி பிஹேவ் பண்றீங்களே. நீங்க பாருங்க, படிச்சவங்க எல்லாரும் திறமைசாலியும் இல்ல, படிக்காதவங்க எல்லாரும் கூமுட்டையும் இல்ல. எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால இனிமே யாரையும் சீப்பா நினைக்காதீங்க. சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆக்சுவலி நான் தமிழ்ல தான் அட்ரஸ் கேட்டேன். அதோ அங்க நிக்கிறாரே ஒருத்தர். ஐயோ, எங்க போனாரு? அங்க யாரும் இல்லையே. சார், அங்க ஒருத்தர் நின்னாரு, அவர்கிட்ட தான் போய் அட்ரஸ் கேட்டேன். ஆனா அவரு தான் இந்த பொண்ணுக்கு இந்த ஏரியா தான், அவங்ககிட்ட போய் அட்ரஸ் கேளுங்க, ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால இங்கிலீஷ்ல கேளுங்கன்னு சொல்லிவிட்டாரு. அதான் சார் நானும் இங்கிலீஷ்ல கேட்டேன். யாரோ ஒருத்தன் என்னமோ சொன்னானா நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே பண்ணிடுவீங்க இல்ல? ஐயோ சாரி சார், மன்னிச்சிருங்க என்ன. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. ஏமா சாரிம்மா, மன்னிச்சிருமா என்ன. பரவாயில்ல, பாத்தியா, படிக்கலனாலும் அந்த பொண்ணு எவ்வளவு பெருந்தன்மையா உன்னை மன்னிக்கிறா. போ போ, இங்க நிக்காத. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? சரி திவ்யா, அழாதீங்க. நீங்க உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போங்க ஐஷு, நான் இதை விட எவ்வளோ பெரிய கேவலத்தெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன் திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்படி ரொம்ப வெறுப்பா பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை ஐஷு, என் கஷ்டம் என்னோட போகட்டும். சரி விடுங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க. சரி ஐஷு, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காக இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணதில்லை. நீங்க 2 பேரும் எனக்காக வந்து சண்டை போடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்யா, நாங்க இருக்கோம் திவ்யா உங்களுக்காக. நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? சரி ஐஷு, அப்ப நான் வீட்டுக்கு போறேன். சரி, பார்த்து போங்க. வரேண்ணா. சரிம்மா. அடச்சி, ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஏங்க, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும், கொடுக்குறீங்களா? எதுக்குடி இப்ப 2000 ரூபாய் கேக்குற? நேத்து தானே எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? அடுத்த மாசம் நம்ம ரம்யாக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல, அதான் 2000 ரூபாய் கொடுங்க. ஏண்டி, போன மாசம் தானே திவ்யாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு, அப்ப அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, இப்ப ரம்யாவுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்ற? என்னடி நியாயம் இது? அவ வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கா, அவளுக்கு எதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம்? ரம்யா காலேஜுக்கு போவா, 4 இடத்துக்கு போவா, அதனால அவளுக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். எல்லாத்தையும் மொத்தமாவா போய் வாங்க முடியும்? இந்த மாதிரி பிறந்த நாள் வரும்போது ஏதாவது வாங்கினாதான் உண்டு. நீ திருந்தவே மாட்டடி, திருந்தவே மாட்ட. என்னாச்சு இவளுக்கு இப்படி அழுதுட்டு வரா? எம்மாடி, என்ன ஆச்சு உனக்கு? அழுதுட்டு வர? ஆமாக்கா, என்னாச்சு உனக்கு? அதானே, இப்ப யார் இவளை என்ன சொன்னான்னு அழுதுட்டு வரா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அன்னைக்கு ரம்யா மாதிரி என்னையும் படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு நான் ஒவ்வொரு இடத்துலயா இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணுமா? என்னக்கா சொல்ற? யார் உன்னை அசிங்கப்படுத்தினா? இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தன் அட்ரஸ் கேட்கறதுக்காக என்கிட்ட இங்கிலீஷ்ல வந்து பேசினான். அவன் பேசினது எனக்கு எதுவுமே புரியல. நான் எதுவும் தெரியாம முழிச்சிட்டு நின்னதை பார்த்து எல்லாரும் எவ்வளவு கேவலமா சிரிச்சாங்க தெரியுமா? யாருக்கா உன்னை பார்த்து அப்படி சிரிச்சா? சொல்லுக்கா, நான் போய் கேட்கிறேன். யாரடா கேட்ப நீ? அதான் ஊரே பார்த்து சிரிச்சுது. ஆமா, இனி இவன் போய் ஹீரோ மாதிரி இந்த ஹீரோயினை காப்பாத்தணுமாக்கும். படிக்கலன்னா 4 பேர் கேவலமா பேசதான் செய்வாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தானே. நீங்க பண்ண தப்புக்காக இன்னைக்கு நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. என்னடி ரொம்ப தான் பேசுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவளை படிக்க வச்சிருந்தா மட்டும் அப்படியே படிச்சு கிழிச்சு பெரிய டாக்டர் ஆயிருப்பா பாருங்க. போடி வேலையை பார்த்துட்டு. வந்துட்டா பெரிய இவளாட்டம். அவளே பாவண்டி, அவமானத்தை தாங்க முடியாம அழுதுட்டு வந்திருக்கா. நீ வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிரியேடி.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, நீ பண்ற பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. என் பொண்ணை சீக்கிரமாவே ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவ ராணி மாதிரி வாழ்றத நீ பார்க்க தாண்டி போற. அப்பா அவளை பத்தி அசிங்கமா பேசின எல்லாரும் மூக்குல வரல வைப்பீங்க. ஆமாப்பா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அக்கா இங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் சேர்த்து அவ போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதை எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். வெளியே யார் இவளை இப்படி அசிங்கப்படுத்துறா? அவ ஏன் பொண்ணு, என் வீட்டுல வச்சு நான் அவளை என்ன வேணாலும் சொல்லுவேன். நான் ஏன் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் அவளை பத்தி பேசுறேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ரோட்ல போற கண்ட நாய்ங்கெல்லாம் ஏன் அவளை பத்தி பேசுது? ஏன் முன்னாடி வச்சு மட்டும் அவளை யாராவது இந்த மாதிரி பேசுங்க, அப்புறம் உங்களை சும்மாவே விட மாட்டேன். கடவுளே, அவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை நீ தான் பண்ணி வைக்கணும். இந்த வீட்டை விட்டு போனாதான் அவளுக்கும் நிம்மதி. ஏ நிலா, என்ன அப்படி பாக்குற? நான் ஏன் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறியா? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்றியா? இன்னைக்கு நம்ம ஆள்ல ஒருத்தனை பார்த்தேன்ல, அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்ட போய் சொல்றியா? ஐயோ ஐயோ, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல. நிலா கிட்ட போய் தூது சொல்றேன். ஏய் ஹேண்ட்ஸம், நீ இப்ப எங்கடா இருக்க? இது வரைக்கும் யாரை பார்த்தா என் மனசு இவ்வளோ மயங்கன்னு தெரியல. முறையா உன்னை பார்த்து என் மனசு இப்படி கிடந்து ஏங்குதுடா. அப்படி என்னடா மாய மந்திரத்தை பண்ண என்கிட்ட? இது வரைக்கும் எல்லா பசங்களையும் என் பின்னால் அலைய வச்சுதான் எனக்கு பழக்கம். முறையா உன்னை திரும்பி பார்க்க வச்சிருக்க. ஓ, இதுக்கு பேரு தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? ஏய் ஹேண்ட்ஸம், ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூடா. ஐயோ ஐயோ, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. உன்னை நெக்ஸ்ட் எப்போ பார்க்க போறேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னங்க, எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா? அந்த கனவை மட்டும் நீங்க கேட்டீங்க, அப்புறம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படியா ஜூலி? அப்படி என்ன கனவு? வழக்கமா நான் தானே உன் கனவுல வந்து ரொமான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஆசையும், நீங்க ஒன்றும் என் கனவுலலாம் வரல. வேற யாரடி வந்தா? என் பேரன் அசோக் இருக்கான்ல, அவன் தான் வந்தான். அவன் என்னை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனானா. ஐயோ, உனக்கு என்னமாச்சு? உடம்பு சரியில்லையா? பெருசா ஒன்றும் இல்லைங்க, சுகர் லோ ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு போனான். அதுவும் கனவுல தானாங்க, அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? கனவுல கூட உன் உடம்பு சரியில்லைன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. சரி சரி, அழுவாதீங்க. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க பாருங்க. அப்படியா? சரி சொல்லு. நாங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோமா. அங்க ஒரு பொண்ணு அவளோட 6 மாச குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தா. அப்போ அந்த பொண்ணு அவசரமா டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எங்க கையில கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்படியா? அப்புறம்? நம்ம பேரன் அசோக்கு தான் அந்த குழந்தைய வச்சிருந்தான். அப்ப பார்த்து அந்த குழந்தை அவன் மேல உச்சா போயிடுச்சு. ஐயோ ஐயோ, அவனுக்கு நல்லா வேணும். என்னால சிரிப்பு தாங்கவே முடியல ஜூலி. வெளியெல்லாம் குழந்தைங்களை பார்த்தால நான் எடுக்க மாட்டான்ல, இவனுக்கு அது நல்ல தேவைதான். ஆமாங்க, எனக்கும் அதை நினைச்சுதான் ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. என்னத்த, என்ன மாமா 2 பேரும் ஒரே சிரிப்பா இருக்கு? எல்லாம் உன் பையன் அசோக்க நினைச்சுதான். காலையில என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே, அந்த கனவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா அத்தை. மாமா, நானும் அசோக்கை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயமா? சொல்லு. மாமா, நேற்று நானும் அசோக்கும் ஒரு மாலுக்கு போயிருந்தோம்ல, அங்க வச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்திய பார்த்தேன். அவளை பார்த்து எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும் மாமா. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் மாமா. அந்த பொண்ணையும் நேற்று மாலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா. பார்க்கவே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சு, நிறைய படிச்சிருக்கா, பார்க்கறதுக்கும் அழகா இருந்தா. நம்ம அசோக்க கிட்ட ஊரக்கண்ணு போட்டு பார்த்துட்டு இருந்தா. எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நம்ம அசோக்குக்கு அந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த பொண்ணையே நம்ம அசோக்குக்கு பேசி முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். தேவாட்ட இதை பத்தி பேசுனியாமா? ஆமா மாமா, நேற்று நைட் அவர்கிட்ட இதை பத்தி பேசினேன். உங்களுக்கு ஓகேன்னு அவருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு பிடிச்சிருந்தா சரிதாம்மா. பொண்ணோட குணம் மட்டும் எப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோ. சரி மாமா. அத்தை, என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கும் ஓகே தானே? பொண்ணு நல்லா படிச்சிருந்தா அழகா இருந்தா மட்டும் போதாதுமா, நல்ல குணமான பொண்ணா இருக்கணும், அதுதான் முக்கியம்.
நீ அதை மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லு, அப்புறம் உள்ளத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க அத்தை.